கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா 14/9/2024 இந்த 020 சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்திருக்கு. 020 சம்மந்தமே இல்லாமல், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 671 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சண்டே குழுக்கள் கிடையாது, தப்பாக போட்டிருக்காங்க. ஓணம் பண்டிகைனால லீவு, அதனால் இது வந்து லீவு, ஓகேங்களா? இது வந்து லீவு. நம்மளுக்கு சனிக்கிழமை காருண்யா லாட்டரியில் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நாள் லீவ் விட்டுடலாம், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு நம்பரை பார்த்துருவோம், ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 704 ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 427, ஓகேங்களா? 427. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 573 374, ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? 277, ஓகேங்களா? 277 125, இதுதான். அதாவது 3 டிஜிட் பாக்ஸ், ஓகேங்களா? 704 427 573 374 277 125. இது ஒரு காருண்யா லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ்னால் இந்த மந்த் வரக்கூடிய கம்மிங்கில் உள்ள நம்பர் தான், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் ட்ரிக்ஸு, ஓகேங்களா? சாரி, ஒழுங்காக அவ்வளோ 3 டிஜிட் ட்ரிக்ஸு. இதில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 180 190, ஓகேங்களா? அது பார்த்துக்கிட்டிங்கன்னா 097, ஓகேங்களா? 097. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 821 968 அண்டு 074. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துட்டீங்க. 3 டிஜிட் இது ட்ரிக்ஸ்க்கான ஒரு நம்பர், ஓகேங்களா? 180 190 097 821 968 074. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ஏபியில் உள்ள ஒரு நம்பரை தனித்தனியாக பார்த்துருவோம். டுடே நான் தனித்தனியாக கொடுக்கலான்றது ஒரு இதில் இருக்கேன், ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 81 ஃபஸ்ட்டு செட்டு, ஓகேங்களா? ஏபியில் வரக்கூடிய நம்பர் 8193, ஓகேங்களா? செகண்டு 93 31, இதையே 13 போட்டுக்குங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 அண்டு ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட் 90, ஓகேங்களா? இது வந்து 90 யாரும் சொல்ல மாட்டாங்க, 70 தான் சொல்லுவாங்க. அதனால் 90 81 93 31 13 18 90, ஓகேங்களா? இது வந்து ஏபிக்கான ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசிஏசியை செட்டாக பார்த்துருவோம். பிசிஏசி, ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 67 30 30. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 91. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டோம்னா 91க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 05 38
8784 ஓகேங்களா. இதுதான் 673091053884. இது வந்து பிசி ஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. இனி போக போக வீடியோவில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பிரித்தே நம்மளுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ இது ஹைலைட்டான அடுத்து நம்ம ஹைலைட்டாக வரக்கூடிய ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. இதில் ஏ போர்டு பார்த்துக்கிட்டோம்னா 0 வந்திருக்கனாலே நமக்கு 4 ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டா 1 ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் மறுபடியும் 9க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஏ போர்டு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு. பி போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1க்கு வாய்ப்பு இருக்குது. 1 அது இல்லாத பட்சத்துக்கு 3, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 5 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டா சி போர்டு ஓகேங்களா. சி போர்டு 0. சி போர்டு 0 வந்தாலே 4 ஓரளவுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. அதை விட்டாச்சுனாலுமே 9 வரும். 9 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நமக்கு 0 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், 2 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பி போர்டில் 2 இறங்கியிருக்கு. அது அப்படியே இப்படி இறங்கி இப்படி வந்து இப்படி வரலாம். பி போர்டுலேருந்து ஏ போர்டு சி போர்டுக்கு போயிட்டு ஏ போர்டுக்கு வரலாம். அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு போர்டு கேம் பார்த்தாச்சு ஓகேங்களா. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 1 5 4 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 154 ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1 அடுத்து பார்த்துக்கிட்டோம் 1 9 இதுவும் ஒரு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அவ்வளோதான். இந்த 2 சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் தான். இது ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அதாவது 3லையும் உங்களுடைய 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் என்னன்றதை கரெக்டாக மார்க் பண்ணி சொல்லுங்கள். என்னோட 2 3 டிஜிட் நம்பர் சொல்லிட்டேன். உங்களுடைய 3 டிஜிட் நம்பர் என்னன்றதை மார்க் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங். டுடே ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்குறோம். அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்பயும் போல தான் 1 4 9 அவ்வளோதான். 1 4 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 3 டிஜிட் பாக்ஸ்லேயே 1 4 9 ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். 149 249 349 அப்படியே 949 வரைக்கும் இழுத்துக்குங்க. 049லேருந்து ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கங்க. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. ஷார்ட்டாக முடிச்சாச்சு. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒரு போஸ்ட்டில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன். அது வந்து 1ஆம் நம்பர் சீட்டிங் பார்ட்டி. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ மறுபடியும் மார்னிங் ஒரு 10 மணிக்கு அவனோட நம்பரை நான் அப்லோட் பண்ணுறேன். அவன் வந்து ஏமாத்துறது தான் அவனோட வேலையே. அதனால் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்க நண்பர்கள் அனைவருமே இனிமேல் யாரையுமே ஏமாற்றக்கூடாது. அதுக்காண்டி நம்மளால் ஒரு முடிந்த உதவியை பண்ணுவோம் ஓகேங்களா. எல்லோரும் சேர்ந்து நின்று ஒரு வலு குத்தி விடுங்க ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.